இன்ஸ்டா மூலம் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பேசிய இளைஞர். முதலில் நட்பாக பேசி அடுத்து காதல் என்ற பெயரில் பலமுறை மாணவியோடு அவுட்டிங். பெற்றோர் இல்லாத நேரத்தில் மாணவியின் வீட்டுக்கு சென்று நேக்காக பேசி 32 சவரன் நகையை வாங்கி சென்ற இளைஞர். மாணவியின் மனதை இளைஞர் மாற்றியது எப்படி? 32 சவரன் நகையை கொடுக்கும் அளவுக்கு மாணவியிடம் இளைஞர் பேசியது என்ன? ஐயோ, நகைய காணோமே, யாரு கொள்ளையடிச்சான்னு தெரியலையேன்னு பதறின பெற்றோர் பீரோவோட இன்னொரு சாவி மகள்கிட்ட தானே இருக்கு, அந்த சாவியை எங்கன்னு சிறுமி கிட்ட கேட்டு இருக்காங்க. அப்ப எதுவுமே பதில் சொல்லாம திருன்னு முழிச்ச சிறுமி சாவியை எடுத்து கொடுத்திருக்காங்க. ஆனாலும் சிறுமியோட முகத்துல ஒருவித பதட்டம் இருந்திருக்கு. அத கவனிச்ச பெற்றோர், ஏன் இப்படி பதறுற, என்ன ஆச்சு, யாரு வீட்டுக்கு வந்தா, உண்மைய சொல்லு, நாங்க அடிக்க மாட்டோம் திட்ட மாட்டோம்னு சொல்லி இருக்காங்க. அப்போதான் சிறுமி பல உண்மைகளை சொல்லி இருக்காங்க. அப்பதான் நகை எப்படி கொள்ளை போனது, யாரு கொள்ளையடிச்சாங்கன்னு தெரிய வந்துச்சு. நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையத்துல சேலம் பகுதியைச் சேர்ந்த எத்துராஜ் சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட 15 வயசு மகள் 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்த பிறகு செல்போன்லயே மூழ்கி கிடந்த மாணவிக்கு இன்ஸ்டாகிராம்ல திருச்சியை சேர்ந்த முகமது ஷாகில் கிட்ட பழக்கம் ஏற்பட்டு இருக்கு. நட்பா பேசிட்டு இருந்த மாணவி கிட்ட லவ் பண்றேன்னு சொல்லி இருக்கா முகமது ஷாகில். நான் ஃப்ரெண்ட்லியா தான் பேசுனேன், லவ் பண்ண விருப்பம் இல்ல, படிப்பு மேல மட்டும்தான் என்னோட கவனம் இருக்குதுன்னு மாணவி சொன்னப்ப, நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன், அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட வந்து பொண்ணு கேட்டு உன்னைய கல்யாணம் பண்ணிப்பேன்னு மாணவியோட மனச கரைச்சிருக்கா முகமது ஷாகில். அதோட நீ படிப்ப பாரு, நான் அது வரைக்கும் ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பெரிய ஆளா ஆகிடுறேன்னு சொன்ன முகமது ஷாகில், ஆனா பிசினஸ் பண்றதுக்கு முதலீடு பணம் தான், அது இல்லைன்னு அப்பாவி மாதிரி பேசியிருக்கான். அதை கேட்ட சிறுமி, பிசினஸ் பண்ண எவ்வளவு பணம் தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் 50 லட்சம் தேவைப்படும், நானும் என் நண்பனும் பாதி பணத்தை போட்டு ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம்னு சொல்லி இருக்கான் முகமது ஷாகில். ஆனா என் நண்பன் கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட தான் பணம் இல்லைன்னு ஒரு சோக டைலாக் விட்டுருக்கான். அதை கேட்டு மன உருகின மாணவி, ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே, இருந்தா கூட தந்துருவேன்னு சொல்லி இருக்காங்க. ஆமா, நீயே ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க, உன் கையில எப்படி இருக்கும்னு நல்லவ மாதிரி பேசின முகமது ஷாகில், எங்க அம்மா கிட்ட கூட நகைகள் இல்ல, ஒருவேளை நகைகள் இருந்தா அந்த நகைகளை அடகு வச்சு பணம் வாங்கியிருப்பேன், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன்னு மறுபடியும் அப்பாவி மாதிரியே பேசியிருக்கான். அப்போ என்கிட்ட கூட நகைகள் இல்ல, ஆனா எங்க அம்மா நகைகள் தான் வீட்டுல இருக்கு, அதை கொடுத்தா அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களே, என்ன பண்றதுன்னு கேட்டிருக்காங்க சிறுமி. அதை கேட்ட உடனே முகமது ஷாகில் மனசுல ஒரு கணக்கு போட்டிருக்கான். எப்படியாவது சிறுமி கிட்ட இருந்து நகைய வாங்கிடணும்னு பிளான் பண்ணி இருக்கான். உன்னை பார்க்கணும் போல இருக்குது, உங்க வீட்டுக்கு வரவான்னு கேட்டிருக்கான் முகமது ஷாகில். வீட்டுல அம்மா அப்பா இல்லாத நேரம் பார்த்து சிறுமி வர சொன்னதும் கூடவே அப்துல் ரஹ்மான்ங்கிற இளைஞரையும் அழைச்சிட்டு போயிருக்கான் முகமது ஷாகில். இவன் தான் என்னோட பிசினஸ் பார்ட்னர்னு அப்துல் ரஹ்மான அறிமுகப்படுத்தி இருக்கான் முகமது ஷாகில். அப்ப என்கிட்ட பணம் இருக்குது, பாவம் அவனுக்கு தான் உதவி பண்ண ஆள் இல்லைன்னு அப்துல் ரஹ்மான் சொல்லி இருக்கான். அதனால பரிதாபப்பட்ட சிறுமி, எங்க வீட்டு பீரோ சாவி என்கிட்ட தான் இருக்குது, அம்மாவோட நகைய தர்றேன், ஒரு மாசத்துக்குள்ள திரும்ப தந்துருங்க, பீரோவுல நகைய வச்சிடுறேன்னு சொல்லி இருக்காங்க. ரிஸ்கே எடுக்காம நகை கிடைக்க போகுதுங்கிற சந்தோஷம் மனசுக்குள்ள இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காத முகமது ஷாகில், உனக்கு ஏன் சிரமம்னு சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு பீரோவோட சாவிய மகிழ்ச்சியா வாங்கி இருக்கான். பீரோவில் இருந்த 32 சவரன் நகைய வாங்கிய முகமது ஷாகில் ஒரே மாசத்துல தந்துடுறேன்னு போய்ட்டான். ஆனா 3 மாசமாகியும் நகைய முகமது ஷாகில் கொடுக்கவே இல்ல. சிறுமியும் கேட்டு பார்த்திருக்காங்க. ஆனா பணத்தை கொடுக்காத முகமது ஷாகில் சிறுமியோட பேசுறதையே தவிர்த்துட்டான். இதுக்கிடையில தான் சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு போறதுக்காக சிறுமியோட தாய் நகைகளை பீரோவுல தேடி இருக்காங்க. நகை இல்லாததை பார்த்து ஷாக்கான தாய், சிறுமி கிட்ட இன்னொரு சாவி இருக்க, அந்த சாவியை யாராவது திருடி நகையை எடுத்துட்டாங்களான்னு சந்தேகப்பட்டு சாவியை கேட்டிருக்காங்க. அப்பதான் சிறுமி தயங்கி எல்லா விஷயத்தையும் சொல்லி இருக்காங்க. அடுத்து சிறுமியை அழைச்சுக்கிட்டு கூடங்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க.
அதுக்கப்புறம் விசாரணையில இறங்கின போலீசார் திருச்சிக்கு போய் முகமது ஷாகிலையும் அப்துல் ரஹ்மானையும் கைது பண்ணியிருக்காங்க. இளைஞர்கள் 2 பேருமே இந்த சிறுமி கிட்ட மட்டும்தான் நைஸா பேசி நகைய வாங்கியிருக்காங்களா, இல்ல இதே மாதிரி நிறைய பேரை ஏமாத்தி நகைய பறிச்சிருக்காங்களான்னு தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க.